வணக்கம். 2/4/2026 வியாழக்கிழமை இந்திய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று காலை 7:57 வரை பௌர்ணமி, அதன் முன்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 5:46 வரை அஸ்தம், அதன் முன்பு சித்திரை. இன்றைய சந்திராச நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:46 வரை சதயம், அதன் முன்பு புரட்டாதி. கவனமாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசினர்கள். மேசராசினர்களே, இன்று நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே காரியத்தில் கவனம் தேவைப்படும் நாள் என்று. சர்வாசினர்களே, இன்று உடல் சோறு மனசோறு வந்து நீங்கும். எனவே இக்காரியத்தில் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. மீனராசி என்பவர்களே, இன்று உங்களது உடல்நிலையிலும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள் என்று. கடகராசி என்பவர்களே, இன்று முயற்சி உண்டு, காரிய வெற்றி உண்டு, அதனால் மன நிம்மதி பெறுவீர்கள். சிம்மராசி என்பவர்களே, இன்று எடுக்கும் பேச்சால் என்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு பேச்சு வன்மையால் சூழ்ச்சிகள் இருந்து விடுவிடுவீர்கள். கன்னிராசி என்பவர்களே, இன்று ரசிக்கு எடுக்கும் அனைத்து காரியங்களும் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. மற்றவுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சலும் காட்டுகிறது. எனவே எவ்வித புது முயற்சிகளும் ஆர்வத்தை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களே, இன்று லாபங்கள் கிடைக்க அதீத முயற்சிகள் தேவைப்படும் நாள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள் என்று. தனுசு ராசி நண்பர்களே, இன்று காரிய வெற்றி பெற நண்பர்களின் துணை கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. மகராசி நண்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எக்காரியத்திலும் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. கும்பராசி நண்பர்களே, சந்திராசனம் தொடர்பாக எவ்வித புது முயற்சி மறைவை தவிர்க்கவும், மற்றவர்களின் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மீனராசி நண்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களும் தலைதாமம் குறுக்கீடு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை ஆரம்பித்து வைப்பது நல்லது. வணக்கம். வீட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற வீடியோவில் சந்திப்போம்.